ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி தான் இப்போ பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோலலாம் நம்ம வந்து கரண்ட்னா என்ன, கரண்ட் டென்சிட்டினா என்னன்னு பார்த்தோம். ஸோ அந்த கரண்ட் டென்சிட்டியை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை டிஃபைன் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. இப்போ ஒரு கண்டக்டர் இருக்குது, இதில் இருக்க கரண்ட் டென்சிட்டி ஜே அப்படின்றது எதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஜே அப்படின்றது நான் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறேன் அப்படின்றதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும். விச் மீன்ஸ் நான் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த கண்டக்டருக்கு கொடுக்குறனோ அந்த அளவுக்கு அதில் இருக்க கரண்ட் டென்சிட்டி ஜேயோட வேல்யூ வில் இன்க்ரீஸ். அதுதான் என்னோட மீனிங். இந்த ப்ரொபோஷ்னலை எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டை வந்து ஆட் பண்ணலாம். தட் இஸ் சிக்மா. ஹியர் சிக்மா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னென்னா கண்டக்டிவிட்டி ஆஃப் தட் மெட்டீரியல். ஸோ இந்த சிக்மாவுக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த எல்லா யூனிட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட்ஸ் தான். வி ஹாவ் டு நோ. அது என்ன அப்படின்னா ஓம் இன்வர்ஸ், மீட்டர் இன்வர்ஸ். அண்டு இதையே நம்ம ரிவர்ஸில் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ வந்து அதெல்லாம் எழுதுறது கிடையாது. பட் அதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓம் இன்வர்ஸுன்றதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதலாம். அப்படி எழுதுனா என்ன வரும்? மோன்னு வரும் இல்லையா? MHO மோன்னு வரும். ஓகேவா? ஓம் இன்வர்ஸ் தான் மோ இன்ட்டு மீட்டர் இன்வர்ஸ் இப்படியும் எழுதலாம். அண்டு ஒன் மோர் யூனிட் என்ன அப்படின்னா சைமன் இன்ட்டு மீட்டர் இன்வர்ஸ். ஸோ இந்த 3 யூனிட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அண்டு இந்த இது இருக்குது இல்லையா, இது வந்து நமக்கு ஓம்ஸ் லா தெரியும்ல, V is equal to IRன்னு போடுவோம் இல்லையா. ஸோ அதுவும் இதுவும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்றுனே கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ஓம்ஸ் லாவோட இன்னொரு ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லலாம். தேங்க்யூ.